எங்களுடைய தகப்பனார் எனக்கு நீங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் 3 பேரையும் தூக்கி எறிஞ்சிட்டு அவர் வெளிநடப்ப செய்து விட்டார். ஒருவேளை சின்ன வயசில் எங்கள் அப்பா அந்த மாதிரி பண்ணியிருந்தாருன்னா எனக்கு அது ஒரு பெரிய தாக்கத்தை என் வாழ்க்கையில் உண்டு பண்ணியிருக்காது. ஆனால் எல்லாவற்றையும் அறிந்து, இந்த உலகத்தை அறிஞ்சு, இந்த உலகத்தை எப்படி சந்திக்கணுன்றதெல்லாம் அறிந்த பொழுது எங்களுடைய தகப்பன் அதை செஞ்சதுனால அந்த தாக்கம் என்னுடைய இருதயத்தில் பல மடங்கு அதிகமாக இருந்துச்சு. நான் நிச்சயமாக எதிர்பார்க்கவே இல்லை அப்படி ஒரு விஷயத்தை எங்கள் டாடி செஞ்சுட்டு எங்களை விட்டுட்டு போகிறேன்னு சொல்லிட்டு போவார். நான் நம்பவே இல்லை. அதுக்கப்புறம் எங்கள் தகப்பனை பார்க்கவே முடியல. ரொம்ப காலங்கள் ஆச்சு அவரை மறுபடியும் நான் பார்க்குறதுக்கே. அந்த பிரச்சனைகள் அப்படியே ரொம்ப பெருசாக போகும் பொழுது ஆண்டுடைய சமூகத்தில் நானும் தங்கச்சியும் அம்மா உட்காந்து அழுது ஜெபிப்போம். அல்லேலூயா, ஆமென். அப்போல்லாம் யோசித்து பார்த்தேன், யார் நடத்துவா? அப்போல்லாம் வாழ்க்கையினுடைய முக்கியமான கட்டத்தில் நானும் என் தங்கச்சியும் இருக்கோம். 2 பெண் பிள்ளைகள், ஒரு அம்மா, எப்படி வாழ்க்கையை நடத்துறன்ற ஒரு பெரிய திகில் உள்ளத்துக்குள்ளே வந்தது. ஆனால் ஒரு நம்பிக்கை இருந்தது, கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டா கர்த்தர் நம்மளை நடத்திடுவாருன்னு.